ராமபுரத்துல சாரதான்னா தெரியாதவங்க யாருமே இல்ல. ஒரு காலத்துல சாதாரண பெண்மணியா இருந்த அவங்க அவங்களோட ஆவக்காய் ஊறுகாய் மூலமா அந்த ஊர்லயே பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க வச்ச இந்த ஸ்பெஷல் ஆவக்காய் ஊறுகாய் வியாபாரம் கொஞ்ச நாள்லயே நிறைய வரவேற்பு பெற்றுச்சு. அது மூலமா சாரதாக்கு பண மழை தான். அது கூடவே அகங்காரமும் வந்துருச்சு. அவங்களோட கணவன் பிரசாத் மட்டும் எப்பவும் போல சாந்தமா இருந்தாரு. அவங்களுக்கு 3 பசங்க, ரமேஷ், சுரேஷ், அருண். 3 பேரும் கல்யாணத்துக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா சாரதாவோ அவங்க இப்ப இருக்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வேணும்னாங்க. ஒரு நாள் சாரதா அவங்களோட ஹால்ல உட்காந்து பட்டு புடவை கட்டிக்கிட்டு உடம்பு முழுக்க தங்க நகைகளை போட்டுக்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல பிரசாத் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னங்க பாத்தீங்களா கலெக்ஷன? நம்ம ஊர்ல ஆவக்காய் ஊறுகான்னா அது இந்த சாரதாவோடது தான். வேற யாராவது ஊறுகாய் விற்கணும்னா என் பர்மிஷனை வாங்கணும். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். வளர்ந்ததா சாரதா, வளர்ந்ததான். அந்த பணத்தோட சேர்ந்து திமிரும் வளர்ந்துருக்கு. அது நல்லது கிடையாது. ஆஹா, நீதி சொன்னது போதும். இந்த பணத்தை வச்சுதானே நமக்கு ஊர்ல மரியாதை கிடைச்சிருக்கு. நம்ம பசங்களுக்கு கோடீஸ்வரங்க வீட்ல இருந்து சம்பந்தம் வருது. இன்னைக்கோ நாளைக்கோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா இந்த வீடு பணத்தால நிரம்பி வழியும். நம்ம புள்ளைங்களுக்கு அது பிடிக்கணும்ல. அவங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்கள கட்டிக்கிட்டோம். என் பிள்ளைங்க என் பேச்ச மீற மாட்டாங்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே விதி விளையாடிடுச்சு. 3 மகன்களும் 3 ஏழை வீட்டு பெண்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நின்னாங்க. வாசல்ல ரமேஷ், அருண், சுரேஷ் 3 பேரும் அவங்களோட மனைவிகள் அனாமிகா, அஞ்சலி, அவனியோட உள்ள வந்தாங்க. அந்த 3 மருமகள்களும் சாதாரண ஒரு புடவைய கட்டிக்கிட்டு ஆர்டிபிஷியல் ஜுவல்லரிய போட்டுக்கிட்டு ஏழைகளா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, அப்பா, நாங்க வந்துட்டோம். சாரதா ஷாக்கிங்கா பார்த்தாங்க. ரமேஷா, யார் இவங்கெல்லாம்? பார்க்க பிச்சைக்காரிங்க மாதிரி இருக்காங்களே. வேலைக்காரிங்கன்னா எதுக்கு உங்க எல்லார் கழுத்துலயுமே மாலை இருக்கு? வணக்கம் அத்தை, என்னோட பேரு அனாமிகா, ரமேஷோட மனைவி. என் பேரு அவனிங்க, சுரேஷோட மனைவி. என்னோட பேரு அஞ்சலி, நான் அருணோட மனைவி. என்னது மனைவிகளா? என் பிள்ளைங்களுக்கு கல்யாணமா? ஏன் பர்மிஷன் இல்லாம எப்படி இது நடந்தது? அம்மா கோவப்படாத. நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணோம். அவங்க ஏழைகளா இருக்கலாம், ஆனா நல்ல மனசு உள்ளவங்கம்மா. நல்ல மனசா? அந்த மனச மார்க்கெட்ல வித்தா 4 கிலோக்கு ஆவக்காய் கூட கிடைக்காது. அடச்சி, என் ஸ்டேட்டஸ் என்ன, என் பெருமை என்ன? இந்த ஊர்ல ஆவக்காய் குயின்னு பேர் வாங்கின இந்த சாரதாவோட மருமகளுங்க இப்படியா இருப்பாங்க? சாரதா, வார்த்தைய அடக்கி பேசு. இப்ப அவங்க நம்ம வீட்டு மருமகளுங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க வீட்டுக்குள்ள போங்க. இருங்க, இந்த வீட்டுக்குள்ள அவங்க வரணும்னா எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா வேலைக்காரிக்கு கீழே வாழ்ந்தாகணும். ஏன்னா நீங்க இந்த வீட்டுக்காக கொண்டு வந்த வரதட்சணை 0. அத்த, எங்க கிட்ட பணம் இல்லாம போகலாம், ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிற திறமை இருக்கு. எங்க புருஷங்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக நாங்க எவ்ளோ கஷ்டப்படவும் ரெடியா இருக்கோம். அப்படியா? டயலாக் எல்லாம் நல்லாதான் இருக்கு. சரி இருங்க. ஆனா இந்த வீட்ல நீங்க சாப்பிடணும்னா பழைய சாதம் தான். கட்டிக்கிறதுக்கு என் பழைய புடவைங்க தான். என் ஆவக்காய் ஊறுகால கிடைக்கிற லாபத்துல 1 ரூபாய் கூட யாருக்கும் தரமாட்டேன். அதெல்லாம் வேணாம் அத்த, உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். ஏன் ஆசீர்வாதம் வேணும்னா லெஃப்ட்ல பாருங்க, அந்த கார்டன்ல போய் 10 மூட்டை ஆவக்காய பிரிச்சு கழுவி நல்லா கட் பண்ணுங்க. அதான் உங்க கிஃப்ட். 3 மருமகள்களும் வீட்டுக்குள்ளார வந்தாங்க. சாரதா சொன்ன மாதிரியே அவங்கள வேலைக்காரியை விட மோசமா நடத்தினாங்க. 3 மருமகள்களும் தினமும் மாங்காய பறிக்கிறது, மசாலா இடிக்கிறது, எண்ணெய் ஊத்துறதே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு அவங்களுக்கு 1 பைசா கூட கொடுக்கறதில்ல. புருஷங்க வந்து கேட்டா உங்க மனைவிகளுக்கு நான் வேலை கத்து தரேன் அப்படின்னு பொய் சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தோட்டத்துல அனாமிகா, அஞ்சலி, அவனி 3 பேர் உட்கார்ந்து மாங்காய வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையெல்லாம் கண்ணி போயிருந்தது. அக்கா, இனிமே என்னால முடியாதுக்கா, இந்த காரம் கண்ணெல்லாம் எரியுது. அத்தை என்னடானா இருக்க இருக்க ரொம்ப மோசமா நடந்துகிட்டே போறாங்க.
நேத்து சாப்பாடு கேட்டனா வேலை செய்யல, உனக்கு சோறு எதுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாக்கா, நம்ம புருஷங்க கூட அவங்களுக்கு பயந்து போய் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா வாழ்க்கை முழுக்க நம்ம அடிமைகளா தான் இருக்கணும். நம்ம ஏதாவது செய்யணும்க்கா. உண்மைதான் அவனே, நம்ம ஏழைங்கன்னு அத்தைக்கு ரொம்ப இலக்காரம். பணம் இருந்தாதான் இந்த வீட்ல நமக்கு மரியாதை கிடைக்கும். நம்மளும் பணம் சம்பாதிக்கணும். எப்படிக்கா? நம்ம கிட்ட முதலீடுக்கு பணமே இல்லையே. பணம் இல்லாம போகலாம், புத்திசாலித்தனம் இருக்குல்ல. அத்தை வெறும் ஆவக்காவை தான் விக்கிறாங்க, ஆனா நம்ம அதுக்கு மேல ஏதாவது பண்ணணும். மக்கள் புதுசா எப்பவுமே எதிர்பார்ப்பாங்கல்ல. என்ன பண்றதுக்கா? நம்மளும் ஆவக்கா வியாபாரம் பண்ணலான்றியா? அத்தையோட ஊறுகாய் முன்னாடி நம்ம ஊறுகாலாம் எடுபடுமா இங்க? அத்தை கிட்ட நிறைய பணம் இருக்கு, விளம்பரம் பண்றாங்க. அங்கதான் இருக்கு கேட்ச். மக்கள் ஊறுகாய் வாங்கும்போது ருசியை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அதிர்ஷ்டத்தை கூட பாப்பாங்க. நம்ம பண்ண போற வியாபாரத்துக்கு பேரு தங்கம் வெள்ளி ஆவக்காய் ஊறுகான்னு வைப்போம். தங்கம் வெள்ளி ஆவக்காவா? அப்படின்னா ஊறுகால தங்கம் போட போறோமா? ஆமா, நம்ம ஊறுகால அங்கங்க சின்ன சின்ன தங்க காசு மாதிரி வெள்ளி நாணயத்தை கூட போடலாம். அப்படின்னா லாட்டரி சிஸ்டம் மாதிரின்னு சொல்லலாம். யார் ஜாடியில தங்கம் கிடைக்குதோ அவங்க லக்கி. ஆஹா, சூப்பர் ஐடியாக்கா இது. மக்கள் ஊறுகாக்காக வாங்கலனாலும் தங்கம் வெள்ளிக்காக இத வாங்குவாங்க. ஆனா ஊறுகாய் செய்யவே பணம் இல்ல, தங்கம் வெள்ளிக்கு? நம்ம எல்லார்கிட்டயும் கல்யாணத்தப்போ அம்மா வீட்ல கொடுத்த சின்ன சின்ன மோதிரம் செயின் இருக்கு இல்லையா, அத வைக்கலாம். அந்த பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணலாம். வர லாபத்துல நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிக்கா, உன் மேல இருக்க நம்பிக்கையில என் தாலியை தவிர மத்த எல்லாத்தையும் கொடுக்கறேன். இப்படி 3 பேரும் நகைகளை எல்லாம் கொண்டு போய் வச்சு அதுல கிடைச்ச பணத்தை வச்சு ஊர் எல்லையில ரகசியமா ஆவகா ஊறுகாவை தயாரிச்சாங்க. அதுக்கு லக்ஷ்மி தேவி அதிர்ஷ்ட ஆவக்கா ஊறுகான்னு பேர் வச்சாங்க. அனாமிகா தன்னோட புத்திசாலித்தனத்துல ஊறுகால ஒரு மேஜிக் பண்ணினா. ஒரு சில ஜாடியில சின்னதா ஜிமிக்கி, ஒரு சில ஜாடியில வெள்ளி காசு, இன்னொன்னுல சாதாரண ஊறுகாவை அடைச்சு வச்சா. இது இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு ஊர் சென்டர்ல மக்கள் கூடி இருந்தாங்க. அப்ப 3 மருமகள்களும் ஒரு சின்ன வண்டியில ஊறுகாவை வித்தாங்க. வாங்கயா வாங்க, ஊறுகாவை பொறுத்து உங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சொந்தம். ருசிக்கு ருசி, தனத்துக்கு தனம். எங்க தங்கம் வெள்ளி ஆவகா ஊறுகாவை 500 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிட்டு போங்க. அத கேட்டுட்டு அங்க வந்த ஒரு கஸ்டமர் அவங்க கிட்ட, இந்தம்மா பொண்ணு, உண்மையிலே ஊறுகால தங்கம் இருக்கா? சொல்லுங்கம்மா. நம்பிக்கை இருந்தா ஒரு பாட்டில வாங்கி பாருங்க, உங்க அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கஸ்டமர் ஒரு ஜாடிய வாங்கினாரு. அத திறந்து பார்த்தாரு. அதுல ஸ்பூனை போட்டு தொலாவிக்கிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே அதுல இருந்து அவருக்கு 2 வெள்ளி நாணயங்கள் கிடைச்சது. அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடடே, வெள்ளி காசு கிடைச்சிருச்சு. நிஜந்தா, இவங்க சொல்றது நிஜந்தா. அந்த வார்த்தை ஊர் முழுக்க எல்லாருக்கும் பரவுச்சு. மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு ஊறுகாய் ஜாடிய வாங்குறதுக்கு வந்தாங்க. ஒருத்தருக்கு தங்க மூக்குத்தி கிடைச்சது, இன்னொருத்தருக்கு வெள்ளி நாணயம் கிடைச்சது. இதனால ஊறுகாவை விட அவங்க அதிர்ஷ்டத்தை சோதிச்சு பார்க்கணுங்கிறதுக்காகவே ஜாடிய வாங்கினாங்க. இது இப்படி இருக்கும்போது சாரதாவோட கோடவுன்ல ஈ மிக்க ஆரம்பிச்சது. ஒரு கஸ்டமர் கூட வரல. என்ன ஆச்சு இந்த ஊர் மக்களுக்கு? தினந்தோறும் 100 ஊறுகாய் பாட்டில் வித்தேன், இப்போ ஒண்ணு கூட போகலையே, என்னங்க? பிரசாத் வீட்டுக்குள்ள இருந்து வந்தாரு. அப்பா, எதுக்கு இப்படி கத்துற? வெளியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? ஏன் யாருமே இங்க வரல? என் ஊறுகாய் அவங்க யாருக்கும் பிடிக்கலையா? நீ மனமா விக்கிற அவக்காவை விட அங்க உன்னோட மருமகளுங்க கண்ணை பறிக்கிற மாதிரி பளபளன்னு ஊறுகாய் விக்கிறது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? ஏன் மருமகளுங்க ஊறுகாய் விக்கிறாங்களா? அதுவும் ஆவக்காய் ஊறுகாய்? இது என்ன அநியாயம்? ஆமா சாரதா, அவங்க ஊர் எல்லையில ஒரு கடை போட்டிருக்காங்க. ஊறுகால பரிசு பொருளை வச்சு விக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பைத்தியம் மாதிரி போய் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? ஓஹோ, என் வீட்லயே இருந்துகிட்டு எனக்கே போட்டி ஆகுறாங்களா? அந்த பிச்சைக்காரங்களுக்கு என்ன தைரியம்? இப்பவே போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சாரதா கோபத்தோட போனாங்க. 3 பிள்ளைங்களையும் அவங்க பின்னாடி நடக்க வச்சு மருமகள்கள் கிட்ட போனாங்க. அங்க மக்கள் கூட்டம் அலை மோதுச்சு. அனாமிகா, அஞ்சலி, அவனி பிஸியா பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஊறுகாய் ஜாடிய அஞ்சலி கொடுத்துக்கிட்டு இருந்தா. நிறுத்துங்க, இத உடனடியா நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. மருமகளுங்க அத்தைய பார்த்து சிரிச்சாங்க. வாங்க அத்தை, வெல்கம். ஊறுகாய் வாங்குறீங்களா?
இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. 2 ஜாடி வாங்கினா ஒரு வெள்ளி காயின் ஃப்ரீயா கிடைக்கும். என் கிட்டேவா? என் வீட்லயே இருந்துட்டு எனக்கு எதிராவே வேலை பாக்குறீங்க. நீங்க என் மருமகளுங்க தானே? அத நாங்க மறக்கல அத்தை. ஆனா எங்களை நீங்க எப்பவும் மருமகளா பார்த்ததே இல்லல்ல. வேலைக்காரிய விட கேவலமா நடத்துனீங்க. அதனாலதான் நாங்க சொந்தமா வாழணும்னு முடிவு பண்ணோம். ஆமா அத்தை, எங்க ஏழ்மைய பார்த்து சிரிச்சிங்க. இப்ப நாங்க வளர்ந்துட்டு வரோம், பொறாமப்படுறீங்க. இங்க பாருங்கடா ரமேஷா, சுரேஷ், அருண், என்னடா இதெல்லாம் பாத்துட்டே இருக்கீங்க? இந்த பொண்ணுங்க என்ன அவமானப்படுத்துறாங்க. இழுத்துட்டு போங்க இவளுங்கள வீட்டுக்கு. சாரிம்மா, அவங்க பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க எங்களை அவங்கள எல்லாரையும் அடிமைகளா தானே பாத்தீங்க. அவங்க கஷ்டப்பட்டு இப்போ உயர்ந்து வந்திருக்காங்க. ஓமாம்மா, நேற்று அவங்க சம்பாரிச்ச பணத்துல எங்களுக்கு புது பைக்கு கூட வாங்கி தந்தாங்க. நீங்க எங்களுக்கு ஒரு பாக்கெட் மணியாவது கொடுத்துருக்கீங்களா? உங்க அகங்காரத்தால எங்களுக்கு மரியாதை கிடைக்கல. எங்க மனைவிகளால எங்களுக்கு கௌரவம் கிடைச்சிருக்கு. நாங்க அவங்க பக்கம்தான்ப்பா. என்னது? நான் பெத்த பிள்ளைங்க எனக்கு எதிரா இருக்காங்க? இது எல்லாம் இவளுங்களோட தலக்காணி மந்திரம். சரி, பாப்போம் உங்க வியாபாரம் எவ்வளவு நாள் ஓடுதுன்னு. உங்க மேல நான் கேஸ் கொடுக்க போறேன். மக்களை எல்லாரையும் ஏமாத்துறீங்கன்னு சொல்ல போறேன். அத்தை, நீங்க யார்கிட்ட வேணா போய் புகார் பண்ணுங்க. நாங்க ஜாடியில போடுறது சுத்தமான தங்க நகை தான். எங்களோட லாபத்துல கொஞ்சத்தை மக்களுக்கு கொடுக்கறோம். இதுல பொய் இல்ல, பித்தலாட்டம் இல்ல, வியாபார யுக்தி மட்டும்தான் இருக்கு. வேணும்னா நீங்களும் ஒரு ஜாடிய வாங்கி பாருங்க. அத கேட்டதும் சாரதாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அங்கிருந்து அவமானத்தோட அந்த இடத்த விட்டு போனாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வியாபாரம் முழுசா படுத்துருச்சு. மருமகள்களையும் மகன்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அவங்க தயார் பண்ண ஊறுகாவை யாரும் வாங்காம கோடவுன்லயே அது அழுகி போச்சு. அவங்க கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கூட ஊதியம் தரலன்னு வேலையில இருந்து நின்னுட்டாங்க. சாரதா தொழில்ல தோத்து போயிட்டாங்க. 1 மாசம் போனதுக்கு அப்புறம் சாரதாவோட வீடு நிசப்தமா இருந்தது. சாரதா ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பிரசாத் அவங்க கிட்ட வந்தாரு. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா சாரதா? பணம் அகங்காரம் எல்லாம் நிரந்தரம் இல்ல. மனுஷங்களோட மனசுதான் முக்கியம். மருமகளுங்க உனக்கு எதிரா போனாலும் உனக்கு அவங்க துரோகம் பண்ணல. அவங்களோட அடிப்படை உரிமைக்காக அவங்க போராடினாங்க. ஆமாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏழைங்களை ரொம்ப கேவலமா நடத்தினேன். என் மருமகளுங்க கிட்ட இருக்க லக்ஷ்மி கலைய நான் பார்க்க மறந்துட்டேன். இப்ப நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். என் பிள்ளைங்க கூட என்கிட்ட இல்ல. அந்த நேரத்துல வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னுச்சு. அனாமிகா, அஞ்சலி, அவனி மகன்களோட சேர்ந்து கீழே இறங்கி நின்னாங்க. அவங்க கையில ஸ்வீட் பாக்ஸ், புது துணி எல்லாம் இருந்தது. அத்தை அப்படின்னு அனாமிகா கூப்பிட்டதும் சாரதா ஓடி வந்து பார்த்தாங்க. மருமகளுங்க சிரிச்சுட்டே உள்ள வந்தாங்க. என்ன அத்தை இது, இவ்ளோ டல்லா இருக்கீங்க? நல்லா சிரிச்சு பிரைட்டா இருங்க. நீங்களா எதுக்கு என்ன பார்க்க இப்ப வந்தீங்க? என் நிலைமைய பார்த்து சிரிக்கிறதுக்காகவா? அதெல்லாம் இல்லாத, உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். வீடா? என்ன வீடு? நாங்க இந்த ஊர் மத்தியில ஒரு பெரிய பங்களா வாங்கியிருக்கோம். அதுக்கு சாரதா நிலையம்னு பேர் வச்சிருக்கோம். என்னோட பேரா? உங்களை நான் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட? ஆமாமா, அனாமிகா சொல்றது உண்மைதான். நம்ம எவ்ளோ வளர்ந்தாலும் வந்த பாதையை மறக்க கூடாது. நீங்க என்னோட அம்மா. உங்க ஆசீர்வாதம் இல்லாம நாங்க என்ன பண்ணாலும் அது சரியாகாது. அத்தை, வியாபாரத்துல போட்டி இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள அப்படி இருக்க கூடாது. எங்களுக்கு பணம் வந்தது, ஆனா ஆசிர்வதிக்க அத்தை மாமா இல்லாம போயிட்டாங்களே. எங்க ஊர்கால இருக்கிற அசலான தங்கம் நீங்க தான். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் ஒரு ராட்சசி. உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டேன். ஐயோ அத்தை, எங்களுக்கு உங்க அன்பு போதும். இன்னொரு விஷயம் அத்தை, உங்க சாரதா ஸ்பெஷல் ஆவக்காய் ஊறுகாய் ரெசிபி வேணும். எங்க தங்க ஆவக்காய் ஊறுகாவுல உங்க ருசியும் இருக்கணும்ல, அத கலந்தா நம்ம உலகத்தையே ஜெயிச்சிடலாம். ஆமா அத்தை, நம்ம எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். நீங்க சேர்மனா இருங்க, நாங்க மேனேஜரா இருக்கோம். நல்லா சொன்னீங்கம்மா. சாரதா, பாத்தியா உன் மருமகள்கள் பேசுறத? இப்பவாவது உன் திமிருத்தனத்தை விட்டுட்டு எல்லாரோடும் கலந்து போ. கண்டிப்பாங்க, என் தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நம்ம வேற வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். மருமகள்களை இலக்காரமா பார்த்தேன், ஆனா இவங்க எல்லாரும் மனசளவுல பணக்காரங்கன்னு புரிய வச்சுட்டாங்க. சாரதா அந்த விஷயத்த அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. சாரதாவோட திமிரு ஒடுங்கி அன்பு அதிகமாச்சு. 3 மருமகள்களும் மாமியாரும் சேர்ந்து சாரதாவின் மருமகள்களின் தங்க ஆவக்காய் ஊறுகான்னு போர்டு வச்சாங்க. ஒரு காலத்துல ஏழை பொண்ணுங்களா வந்தவங்க அவங்களோட புத்திசாலித்தனத்தால நல்ல வியாபாரம் பண்ணி அதுல வெற்றி அடைஞ்சு தனலட்சுமிகளானாங்க. எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அந்த வீடே நந்தவனம் மாதிரி இருக்கும். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி
இன்னொரு ஸ்டோரியோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். அது ஒரு குக்கிராமம். டிசம்பர் மாசங்கிறதுனால பனி பயங்கரமா பொழிஞ்சுக்கிட்டு இருந்தது. பனி எந்த அளவுக்கு படர்ந்து இருந்ததுன்னா எதிரில ஒரு ஆள் வந்தா அவங்க கூட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அந்த ஊர் எல்லையில இருந்த ஒரு குடிசை வீட்ல பிரசாத் குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த வீடை பார்த்தாலே தெரியும் அவங்க வறுமையோட நிலைமை. காலங்காத்தாலேயே வீட்டு முன்னாடி சின்னதா நெருப்பு கொளுத்தி சாரதாவும் பிரசாதும் குளிர் காய்வாங்க. சாரதா குளிர்ல 2 கைகளையும் நெருப்புல காமிச்சு, பாபா என்னங்க இந்த குளிரு இந்த வருஷம் எப்பவும் இல்லாம அதிகமா இருக்கு. என் உடம்புல இருக்க உயிரை எடுத்துட்டு போயிடும் போலயே. இருக்க போர்வையும் நஞ்சு போயிருக்கு. இந்த குளிருக்கு அது இருந்தாலும் ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணுதான். ஆமா சாரதா, எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. ராத்திரியில தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த ஜன்னலோட சந்துல இருந்து குளிர் காத்து என்னமா வருது. நம்ம தலையெழுத்த பாத்தியா? இந்த வயசுல இப்படி ஒரு கஷ்டம். ரமேஷுக்கு வேலை எதுவும் இன்னும் கிடைக்கலையா? கிடைக்கலங்க. அவனும் என்ன பண்ணுவான் பாவம். இந்த குளிர் காலத்துல கூலி வேலைக்கு யாரும் கூப்பிட மாட்றாங்க. அவனும் எங்கெங்கயோ என்னென்னமோ செஞ்சு முயற்சி பண்றான். இந்த மருமக வேற ஒண்ணு வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் பண்றாளோ. மருமக கதை இருக்கட்டும், குழந்தைங்க எந்திரிச்சிட்டாங்களா? பாவம், இந்த குளிருக்கு குழந்தைங்க எப்படி தூங்குறாங்க? சுருண்டு தூங்குறத பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. என் மனசு தாங்கவே மாட்டேங்குது சாரதா. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து அனாமிகா கையில 2 கிளாஸ் சுடு தண்ணியோட வந்திருந்தா. அத்த, மாமா, இந்த சுடு தண்ணிய குடிங்க. டீ போட பால் இல்ல. இந்த சுடு தண்ணிய குடிச்சாலாச்சும் தொண்டைக்கு கொஞ்சம் எதமா இருக்கும் இல்லையா? ஐயோ அனாமிகா, பால் இல்லையாம்மா. இருக்கட்டும், ஏழைங்க வீட்ல தண்ணியே அமிர்தம். குழந்தைங்க எழுந்தாங்களா? எழுந்தாங்க அத்த. குளிர்ல நடுங்குறாங்க. ரொம்ப பசியா இருக்குன்னு சொன்னாங்க. ராத்திரி மீந்த சாப்பாடை எடுத்து தாளிச்சு கொடுத்துருக்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா சாரதா, நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? பச்சை பிள்ளைங்களுக்கு பசிக்கு சாப்பாடு கூட போட முடியல. இதெல்லாம் நினைக்கும் போது மாமா, இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. கஷ்டம் நிரந்தரம் கிடையாது. ஏதாவது ஒரு வழி பொறக்கும். அவர் இன்னும் வரலையா? காலையிலேயே தண்ணிக்கு போனாரு. தண்ணிக்கு போனானா? இந்த குளிர்ல எதுக்கு குளத்துக்கு போனா? தண்ணி ஏற்கனவே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. சளி புடிச்சதுன்னா மருந்து வாங்க கூட கையில காசு இல்லையேம்மா. அது இல்லாத ஏதாவது முயற்சி பண்ணி பாக்குறேன்னாரு. சும்மா உட்கார்ந்தோன்னா பசி தீராதுலன்னு சொல்லிட்டு போனாரு. அப்போ ரமேஷ் கையில ஒரு பையோட குளிர்ல நடந்து வந்தான். அவன் Dress பாதி நனைஞ்சு போயிருந்தது. அம்மா, அப்பா. அடே ரமேஷா, என்ன துணி நனைஞ்சிருக்கு? இந்த குளிர்ல தண்ணியில இறங்குனியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியம் இல்லம்மா, பசி. குழந்தைங்க வீட்ல இருக்காங்கல்ல, பசியோட இருப்பாங்கல்ல, அதனாலதான் குளத்துக்கு போய் மீன் பிடிச்சேன். அதிர்ஷ்டம் நல்லா இருந்தது, 4 பெரிய மீன் கிடைச்சது. மீனா? நிஜமாவா ரமேஷா? இந்த குளிர்காலத்துல மீன் குழம்பு சாப்பிட்டா அதோட ருசியே தனி. ஆனா நம்ம கிட்டதான் எண்ணெய் மசாலா எதுவும் இல்லையே. அதனாலதான்ப்பா இந்த மீனை யாருக்காவது வித்துட்டு அதுல அரிசி பருப்பு எண்ணெய் வாங்கலான் இருக்கேன். அனாமிகா ரமேஷ் கிட்ட வந்து பைய பாத்துட்டு, இருங்க, இந்த மீனை பச்சையா வித்தா குறைஞ்ச பணம் தான் கிடைக்கும். அதையே இதை சமைச்சு வித்தா? சமைச்சு வித்தாவா? என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? என் வீட்டு மருமக நடு வீதியில மீன் விற்க போறாளா? மானம் போகாதம்மா. நம்ம ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தோம். இதெல்லாம் செஞ்சு நம்ம மானத்தை வித்துற கூடாது. அத்த, மானம் பசிய போக்குமா? நம்ம குழந்தைங்க பசின்னு அழும்போது மானம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இந்த குளிர்காலத்துல எல்லாருக்கும் சூடா காரமா ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். நம்ம கைமனத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த மீனை இப்படியே விக்காம இத அப்படியே மீன் வேப்பிடு செஞ்சு வித்தா எவ்ளோ பணம் கிடைக்கும் தெரியுமா? ஆமா, மருமக சொல்றதுலயும் உண்மை இருக்கு. மீன் குழம்புன்னு சொல்லி வித்தா அவனும் வாங்க மாட்டான். வேப்புடு காப்புடுன்னு இப்படி ஏதாவது பேரை சொன்னாதான் எல்லாரும் வாங்குறாங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். இது நல்ல ஐடியாவா தோணுது. ஆனா அனாமிகா, எந்த பணத்தை வச்சு மசாலா எண்ணெய் இதெல்லாம் வாங்க முடியும்? என்கிட்ட கல்யாணத்துக்கு எங்க அம்மா எனக்கு போட்ட வெள்ளி கொலுசு இருக்குங்க. அதை கொண்டு போய் வச்சுட்டு பொருள் வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு சாயந்தரமே வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். வெள்ளி விக்கிற விலைக்கு அதை வைக்க போறியா? வேண்டாமா அத்த, அது காலுக்கு தண்டம் தான். நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னா எதை வேணா செய்யலாம். தயவு செஞ்சு அது கொண்டு போங்க. இப்படி அனாமிகா நிர்பந்திச்சதுனால அன்னைக்கு சாயந்தரம் ரமேஷ் கொலுச கொண்டு போய் வச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். அனாமிகா வேலைய ஆரம்பிச்சான். அம்மா அனாமிகா, மசாலாவாமா அரைக்கிற? வெறும் மசாலாவே இவ்ளோ மணமா இருக்கு. அப்படி அதுல என்னதாம்மா போட்ட?
இது எங்க பாட்டி சொல்லி கொடுத்த மசாலா மாமா. இதுல பட்டை, ஏலக்காய், காஞ்ச மிளகா, மல்லி, அதோட சீக்ரெட் இன்கிரிடியன்ஸ் சிலது போட்டிருக்கேன். இந்த குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரியான இன்கிரிடியன்ஸ் தான் மாமா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குழந்தைங்க 2 பேரும் அங்க ஓடி வந்தாங்க. அம்மா அம்மா, சூப்பரா வாசனை வருது, எங்களுக்கு ஒரே பசிக்குது. ஒரு நிமிஷம் இருங்கடா, முதல்ல கடவுளை வேண்டிட்டு நம்ம கடைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் சாப்பாடு உங்களுக்கே தரேன். அத்த, நீங்க இலைய வெட்டுங்க. அனாமிகா, வீட்டு முன்னாடி அடுப்ப வைக்கலாமா? ரோட்ல போறவங்க என்ன நினைப்பாங்களோ? அத்த, நம்ம என்ன 4 வீட்ல திருடவா போறோம்? கஷ்டப்பட்டு உழைக்க போறோம். நம்ம வீட்டு வாசலே சின்ன அடுப்பு வைங்க. என்னங்க, நீங்க அந்த மீனை சுத்தம் பண்ணி தந்தீங்கன்னா இந்த மசாலாவை அதுல கலப்பேன். சரி அனாமிகா. இப்படி ரமேஷ் மீன்களை சுத்தம் பண்ணி கொடுத்தான். சாயந்தரம் ஆச்சு. சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல குளிர் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது. அனாமிகா வீட்டு முன்னாடி விறகெல்லாம் வச்சு அடுப்பு மூட்டினா. அந்த அடுப்பு மேல தவாவை வச்சு மீனை சுட்டுக்கிட்டு இருந்தா. மசாலா தடவுன காரமான கமகமன வாசனை வர அந்த மீன் வாசனை வீதியெல்லாம் போச்சு. அடடடடே, சாரதா கவனிச்சியா? இந்த வாசனைக்கே பாதி ஊர் நம்ம வீட்டுக்கு வந்தாகணும். முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுமா, பசியோட இருக்குதுங்க பாவம். சரிங்க அத்த. நவ்யா, ஹரிஷ், இங்க வாங்க. பசங்க வந்ததுக்கு அப்புறமா சுட சுட மீன் துண்டு 2 எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா அனாமிகா. அம்மா, ரொம்ப நல்லா இருக்கு, காரமா புளிப்பா சூடா. ஆமாம்மா, இன்னும் வேணும். முதல்ல நம்ம விக்கணும்டா, மீந்துச்சுன்னா நம்ம சாப்பிடலாம். பணம் சம்பாதிக்கணும் இல்லையா? அப்போ ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ராதிகா அந்த வாசனைக்கு அப்படியே நின்னுட்டாங்க. அவங்களுக்கு வாயெல்லாம் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. என்ன சாரதா, என்னது இது? வீட்டு முன்னாடி இவ்ளோ போக, ஏதோ வாசனை வேற வருது. என்ன பண்றீங்க? அது அது ராதிகா, அது வந்து வாங்க ராதிகா அத்தை, மீன் சுட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த குளிர்காலத்துல சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு வியாபாரம் பண்றேன். ஓஹோ, வியாபாரமா? நேத்து வரைக்கும் சாப்பிட கூட ஒண்ணும் இல்லைன்னு அழுதுட்டு இருந்தீங்க. இன்னையில இருந்து வியாபாரம் ஆரம்பிச்சிட்டீங்களா? பிரசாத் அண்ணா ஹோட்டலா? வீட்டு பொம்பளைங்க ரோட்ல வியாபாரம் பண்றாங்க. இதுல தப்பு என்ன இருக்கு ராதிகா அம்மா? கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், வேணும்னா காசு கொடுத்து வாங்க, இல்ல கிளம்பு. ஃப்ரீ அட்வைஸ் வேண்டாமா? என் மருமக சூப்பரா செய்யறா. அடடடடே, கோவம் எதுக்கு? சரி, எவ்வளவுக்கு குடுக்குறீங்க? வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன துண்டு 5 ரூபாய், பெரிய துண்டு 10 ரூபாய். 5 ரூபாவா? அதிகமா இருக்கே ஒரு துண்டுக்கு. சரி, ஒரு துண்டு கூட சாப்பிடுவோம், எப்படி இருக்கோ என்னவோ. ராதிகா பணத்தை கொடுத்துட்டு அனாமிகா கிட்ட இருந்து சூடா ஒரு துண்டு மீனை வாங்கி சாப்பிட்டாங்க. அடாடாடாடா, அனாமிகா, இதுல அப்படி என்னத்தமா கலந்த? நாக்குல சுர்ருன்னு ஏறுதே. சாப்பிடும்போது இது போதாதுன்னு தோணுதே. ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவாமா ராதிகா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்கிறது கம்மியான வார்த்தை. இந்த குளிர்ல இத சாப்பிடும்போது சொர்க்கமே கண்ணுக்கு தெரியுது. இன்னும் 2-3 துண்டை கட்டுமா, என் வீட்டு கிழவனுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கறேன். சளி வந்து சாகரம் அந்த ஆளு, இத சாப்பிட்டா தெம்பாயிடுவான் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பேப்பர்ல மடிச்சு அவங்களுக்கு கொடுத்தா. ராதிகா அங்க எங்கன்னு இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்ல, அந்த வாசனை காத்து வழியா எல்லார்கிட்டயும் போக, அங்கிருந்து ஒவ்வொருத்தவங்களா பிரசாதோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வீட்டு முன்னாடி ரேஷன் கடையில நிக்கிற மாதிரி கியூ நின்னுச்சு. ரமேஷ் எல்லாருக்கும் மீன் துண்டுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தான். சாரதா பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. பிரசாத் வந்த எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு உற்சாகமா இருந்தாரு. அப்ப அந்த ஊரோட பெரிய மனுஷன் விவசாயி வந்திருந்தாரு. சோமு சாப்பாடு பிரியர். என்னப்பா, என்ன பிரசாத், இங்க ஒரே கோலாகலமா இருக்கு. வாசனை எங்க வீட்டு கதவை தட்டுதே. அடடே சோமசுந்தரம், வாப்பா. என் வீட்டு மருமக புதுசா மீன் வேப்புடு செய்யறா. ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, உங்க சொத்தையே எழுதி வச்சிடுவீங்க. அவ்வளோ ருசியா இருக்குங்கிறியா? சரி, ஒரு பிளேட்டு கொடுமா, மசாலாவை எக்ஸ்ட்ரா போடு. கண்டிப்பாங்க. அனாமிகா ஒரு பிளேட்ல மீனை வச்சு சோமுக்கு கொடுத்தா. அடடடே, என்ன ருசிமா இது? நான் பட்டணத்துக்கு போய் பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். அங்க எல்லாம் கிடைக்காத ருசி இந்த ஒரு மீன் துண்டுல கிடைக்குது. மீன் துண்ட வாயில போட்டது கரையுதே. பிரசாத், உங்க மருமக அன்னபூரணி. ரொம்ப நன்றி ஐயா. அப்பா ரமேஷா, எனக்கு ஒரு 10 பீஸ் பார்சல் பண்ணி கொடு. என் வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் ருசி காட்டணும். நாளைக்கு என் நிலத்துல வேலை செய்யறவங்களுக்குலாம் சோறு போடுறேன். ஒரு 50 பீஸ் வேணும்பா. பணம் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன். கண்டிப்பா சோமு ஐயா,
நாளைக்கு மத்தியானம் கொண்டு வந்து தரேன். அப்ப சோமசுந்தரம் அவ்ளோ பெரிய ஆர்டரை கொடுக்கும்போது சாரதாவோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர். அக்கம் பக்கத்து மக்கள் கூட வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரமேஷோட மீன்கள் வித்து போச்சு. ஆனா மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ, தீந்து போயிடுச்சேங்க, நீங்க நாளைக்கு வாங்க, கண்டிப்பா தரேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. பாத்தீங்களா, நான் தான் சொன்னனே, அனாமிகாவோட கைமணம் தான். நாளைக்கு எல்லாரை விட முதல்ல நானே வரேன். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கல்லால இருந்த பணத்தை எடுத்து சாரதா எண்ணினாங்க. எண்ண முடியல, கை வலிச்சுது. அதை எண்ணும் போதே அவ்ளோ ஆனந்தம். என்னங்க, இங்க பாருங்க, ஒரே சாயந்தரத்துல நம்ம 1000 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். ரமேஷ் கூலி வேலைக்கு ஒரு வாரம் போனாலும் இவ்ளோ பணம் கிடைக்காது. அம்மா, இதெல்லாம் அனாமிகாவால தான். முதல்ல நானும் பயந்தேன். சுட்ட மீனை யார் வாங்குவா, பேர் கூட புரியாம இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நம்ம லக்ஷ்மி தேவி அதையெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டா. அனாமிகா, உன் கையில என்ன மந்திரமா வச்சிருக்க? அதெல்லாம் இல்ல மாமா, இது எல்லாரோட கஷ்டம். முதல்ல இந்த பணத்துல உங்களுக்கு, அத்தைக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் போர்வை வாங்கணும். நாளையில இருந்து இன்னும் பெரிய அளவுல வியாபாரம் பண்ணணும். அம்மா அனாமிகா, முதல்ல கொஞ்சம் பயந்தேன். ஆனா இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல தப்பு இல்லைன்னு புரிய வச்சுட்டேன். ரொம்ப நன்றிம்மா. இனிமே உனக்கு நானும் உதவி பண்றேன். நாளைக்கு மசாலாவை நான் அரைக்கிறேன். நானு மீனை கழுவுறதுல உதவி பண்றேம்மா. நான் காலையிலேயே போய் பெரிய வலை போட்டு நல்ல மீன்களை பிடிச்சிட்டு வரேன். சரிங்க அத்தை, 4 மீன் துண்டுகளை நான் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாரும் வாசல்லே உட்காந்துக்கிட்டு நெருப்பு கொளுத்தி வச்சு குளிர் காஞ்சுக்கிட்டே அந்த மீனை ருசிச்சு சாப்பிட்டாங்க. அனாமிகாவோட மீன் வியாபாரம் கொஞ்ச நாள்லயே பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. நாளுக்கு நாள் மக்களோட வருகை அதிகமாச்சு. இது எல்லாத்தையும் பார்த்து பக்கத்து வீட்டு பத்மா கண்ணை வச்சுட்டாங்க. அந்த அம்மாக்கு கூட பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. பத்மா தன்னோட புருஷன்கிட்ட, என்னங்க பாத்தீங்களா, எதிர் வீட்டு பிரசாதோட மருமக மீனை வித்து பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கா. நமக்கு என்ன குறை, நம்மளும் நாளையில இருந்து பஜ்ஜி வண்டி போடுவோம். இந்த குளிர்ல பஜ்ஜி கூட எல்லாரும் சாப்பிடுவாங்க. அது என்னவோ, அவ கையில மகிமை இருக்கு, சாப்பிடுவாங்க. உன் கையில என்ன இருக்கு? வாய மூடுங்க, நான் சமைச்சேன்னா ஊரே வந்து சாப்பிடும், பாத்துட்டே இருங்க. மறுநாள் காலையில அனாமிகா மீன் வேப்புடு செஞ்சு விக்கும்போது பத்மா அவங்க வீட்டு வாசல்ல பஜ்ஜி போட்டாங்க. சத்தம் போட்டு மக்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாங்கப்பா வாங்க, சுட சுட மிளகா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாம் இருக்கு. என்னங்க பாத்தீங்களா, பத்மா அத்தை கூட வியாபாரம் பண்றாங்க, நல்லதுதான். அப்போ அத கேட்ட சாரதா அனாமிகா கிட்ட, என்னம்மா நல்லதுங்கிற, நம்ம கிட்ட வர்ற ஜனங்களை பறிக்கதான் அவ அப்படி பண்ணிருக்கா. அவளே ஒரு பேராசக்காரி. அத்த, வியாபாரம் பண்றதெல்லாம் அவங்களோட இஷ்டம். நம்ம பொருள் தரமா இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த சமயத்துல சில பேரு புதுசா ட்ரை பண்ணலான்னு சொல்லி பத்மா கிட்ட வந்தாங்க. ஆனா அவங்களோட பஜ்ஜியில ருசியே இல்ல. மாவு ரொம்ப அதிகமா இருந்தது, பீசஸ் ரொம்ப மெலிசா இருந்தது. அவங்கள்ட்ட இருந்து எல்லாரும் அனாமிகா கிட்ட வந்தாங்க. அப்போ சோமு அனாமிகா கடைக்கு வந்து, பாத்தியா பிரசாத், நாணயம் இருந்தா மக்கள் எங்கேயும் போக மாட்டாங்க. அனாமிகா இந்த மீன்ல போடுற மசாலாக்காக பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் வராங்க. என்ன இதுல பெரிய மாயாஜாலம், மீனு தானே, இதுக்கே இப்படி பேசுறாங்க. பத்மா அத்தை, கவலைப்படாதீங்க, பஜ்ஜி ரொம்ப நல்லா வரணும்னா மாவுல என்னென்ன போடணும்னு நான் சொல்றேன். அத வச்சு நீங்க வியாபாரம் பண்ணுங்க. நாளைக்கு அதை பண்ணி பாருங்க. உங்க வியாபாரம் நல்லா போலன்னா கேளுங்க. என்னது, உனக்கு போட்டியா கடை போட்டா? எனக்கே ஐடியா குடுக்குற? நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கோம் அத்தை, எல்லாரும் நல்லா இருக்கணும். குளிர்காலம்ல எல்லாருக்கும் சூடா ஏதாவது கிடைச்சா நல்லது தானே. என்னம்மா நீ இப்படிப்பட்ட பொண்ணா இருக்க, உன்னை பார்த்து நான் பொறாமப்பட்டேன். நீ என்னடானா எனக்கு நல்லது செய்ற. சாரதா, உன் மருமக தங்கம்மா. தெரியாதா பின்ன, என் மருமக தங்கம் மட்டும் கிடையாது, புத்திசாலி. அந்த குளிர்காலம் முழுக்க அனாமிகாவோட மீன் வேப்புடு வியாபாரம் நல்லபடியா போச்சு. ரமேஷ், சாரதா, பிரசாத் எல்லாரும் அவங்கவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் புது புது பெட்ஷீட் போட்டுக்கிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டர் வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருந்தாங்க. வீட்டுக்குள்ள இப்போ ஒரு கேஸ் அடுப்பும் வந்துச்சு. அனாமிகா அதுலதான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அனாமிகா, உன்னாலதான் இன்னைக்கு குழந்தைங்க குளிர்ல நடுங்காம கதகதப்பா தூங்குறாங்க. கடங்காரங்க தொல்லை இல்லாம சந்தோஷமா வாழறோம். ஆமாண்டா, ஒரு காலத்துல இந்த குளிர்காலம் நம்மளுக்கு சவால் கொடுத்தது. இப்ப 4 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறோம். ஊர் தலைவர் சோமு என்ன சொன்னார் தெரியுமா? வர்ற வாரம் ஊருக்குள்ள நடக்கிற சந்தையில கடை போட சொன்னாரு. ஸ்டால் போடுறதுக்கான செலவை எல்லாம் தானே ஏத்துக்கிறான்னாரு. நிஜமாவா? ரொம்ப சந்தோஷம். அனாமிகா, நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா.
வறுமையில இருக்கமேன்னு அழுதுட்டு இல்லாம இருக்கிறத வச்சுட்டு எப்படி செல்வத்தை பெருக்கிறதுன்னு காமிச்சிட்டம்மா. அத்த, கஷ்டம் வரும்போது சோர்வடைய கூடாது, எதிர்த்து நிக்கணும், நேர்மையா உழைக்கணும், நாணயமா நடந்துக்கணும். அம்மா, நானும் இதே மாதிரி தான் நடந்துப்பேன். ரொம்ப நல்ல விஷயம் கண்ணா. உங்க ஸ்கூல்ல இருக்க மத்த குழந்தைங்க கிட்டயும் சொல்லுங்க. சரிம்மா. இப்படி அந்த ஏழை குடும்பம் மருமகளோட புத்திசாலித்தனத்தால கஷ்டப்பட்டு குளிர்கால சவால்களை எதிர்கொண்டு சந்தோஷத்தை நோக்கி போனாங்க. அந்த குடும்பம் அதுல வெற்றியும் பெற்றது. ஊர் மக்களுக்கு கூட வறுமையில சோர்ந்து போகாம எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொன்ன அனாமிகா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.